ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணக்கூடிய வகையில் டிசைன் ப்ளவுஸ் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் லைனிங் கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், அதே போல் ஸ்லீவ் எல்லாமே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஹைட் பார்த்திங்க அப்படின்னா 16 இன்ச்சு, தையலோடு சேர்த்து 17 இன்ச் ஹைட் நான் கட் பண்ணியிருக்கேன். இதில் செஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா 10 இன்ச். சரிங்களா? அடுத்து தையலுக்காக நான் 1.5 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். அதே போல் நெக் விட்த் அப்படிங்கிறது 2.25 இன்ச்சு. ஓகேங்களா? சரியான அளவு நெக் விட்த்து 2.25. அதுக்கு மேலே ஷோல்டருக்கு 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா 3/4 இன்ச்சு தையலுக்காக. டோட்டல் ஹாஃப் ஷோல்டர் அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு 6 இன்ச் கிடைக்கும். அடுத்தது ஆம்கோல் லென்த்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணிக்கலாம். 9 இன்ச் நம்மளுக்கு சரியாக இருக்குது. இப்போ இது மாதிரி பேக் பார்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போது கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ கேன்வாஸ் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா? கேன்வாஸில் நெக் விட்த்து 2.25 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த அகலத்தை மார்க் பண்ணிக்கோங்க. பேக் நெக்கோட ஹைட் எவ்வளோன்னா அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நான் 10 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது 10 இன்ச்சுக்கும் 2.25 இன்ச்சுக்கும் இப்போ பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். 1 இன்ச் இந்த கார்னர்லேருந்து மேல் பக்கமாக. சரிங்களா? அதே போல் 1 இன்ச் சைடில். ஓகேங்களா? ஃபோல்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்போது கிராஸ் ஃபேஸில் இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரியே ட்ரா பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அல்லது நம்ம கொஞ்சம் வளைவாக ட்ரா பண்ணுறதுனாலும் நம்மளோட விருப்பம் தான். என்ன டிசைன்ஸ் வேணுமோ அந்த டிசைன்ஸ் அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது சரியான அளவில் இருந்து 1 இன்ச். சரிங்களா? இல்லை நம்ம அகலம் அதிகமாக வேணும்னா 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நான் 1 இன்ச் மட்டும் எடுத்துக்கிறேன். சரியான அளவில் இருந்து மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த அகலத்தில் இருந்து 1 இன்ச் இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம டிசைன்ஸ் 1 இன்ச் வெளிப்பக்கத்தில் வரும். ஓகேங்களா? இப்போது அதுக்கும் அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம டாட்டாக வச்சோம் பார்த்திங்களா, இந்த மார்க்கிங்க்கும் அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இதுதான் நம்மளுக்கு சரியான அளவு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அவுட்லைன் கட் பண்ணிவிட்டு அப்புறம் உள்பக்கம் இருக்கிற லைனை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 1/2 இன்ச் கட் பண்ணாமல் விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ இது போல் அவுட்லைன் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உள்பக்கம் இருக்கக்கூடிய சரியான அளவை இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 இன்ச் கட் பண்ண வேண்டாம். இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். சென்டரில் ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு டிசைன் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் பார்ட்லேயும் அதே போல் தான் நம்மளுக்கு 2.25 நெக் விட்த்து. முன் கழுத்து உயரம் 6.25 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான ஹைட்டுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி பாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ என்ன டிசைன்ஸ் வேணுமோ நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நான் யூனிக் நல்லா அகலமாக இது மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது கேன்வாஸில் நம்ம வரைஞ்சது சரியா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படின்னா இது மாதிரி ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸை இது மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் இந்த சைடு எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஏன்னா நம்ம கொக்கிப்பட்டி வீப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக. சரிங்களா? இப்போ சரியான அளவு ட்ரா பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு நம்ம பேக் நெக் எடுத்தோம் பார்த்திங்களா, அதே போல் தான் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா அவுட்லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதே போல் இந்த இடத்துல 1/2 இன்ச் கட் பண்ணாமல் விட்டுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு அவுட்லைன் கட் பண்ணிக்கலாம். அடுத்து சரியான லைன் உள்பக்க லைனையும் கட் பண்ணிக்கலாம். சென்டரில் இது மாதிரி ஹெட் கட் கொடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பேக். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் நம்ம ரெடி பண்ணணும். ஸ்லீவுக்கும் அதே போல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. லென்த் ஃபுல் லென்த் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்லீவ் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா லைனிங், அதில் எவ்வளவு லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு நம்ம கேன்வாஸ் எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் குறைவாக இருந்துடக்கூடாது. அது கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இவ்வளோ அகலம் தேவை. சரிங்களா? அதனால் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டோம். சரிங்களா? நீல வாக்கில் ஃபோல்டு பண்ணி மறுபடியும் டேர்ன் பண்ணி சைட்லேயும் ஃபோல்டு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ 4 லேயர் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம சென்டரில் 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 1.5 இன்ச் கேப் விட்டு மறுபடியும் 2.5 இன்ச். ஓகேங்களா? மறுபடியும் பாருங்கள், அதிலிருந்து 1 இன்ச் கேப் விட்டு 1.5 இன்ச் அகலத்தில் மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதே 1.5 இன்ச் ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த லைன் பார்த்திங்கன்னா ஸ்கேல் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல கர்வ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட விருப்பம். நல்லா டீப்பாகவும் போடலாம். சரிங்களா? இல்லை மேலோட்டமாகவும் லைட்டாகவும் டேர்ன் பண்ணலாம். இது நம்மளோட விருப்பம்.
இந்த இடத்துல 2.25 இன்ச் மார்க் பண்ணோம், இந்த இடத்துல 2.5, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1.5 1.5 இன்ச். சரிங்களா, ஃபுல்லாகவே இது 1.5 தான். இப்போ நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். 2 ஸ்லீவுக்கும் ஒரே டைமில் நம்ம கட் பண்ணுறோம். சரிங்களா, சேம் அளவில் இருக்கும். தனித்தனியாக நம்ம பீஸ் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் அளவுகள். அதனால் சேம் அளவில் இது மாதிரி கட் பண்ணிக்கிறோம். இப்போது 2 பீஸ் இருக்குது. சென்டர் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் இடது வலது ஸ்லீவுக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் அளவில் இப்போ கேன்வாஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்லீவ் அனைத்துக்குமே கேன்வாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போது என்ன கலரில், அதாவது நம்ம ப்ளவுஸ் வந்து ஒரு கலர் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய டிசைன்ஸ் வந்து வேறு ஒரு கலரில் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சரிங்களா, இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சேலையை வந்து அப்படியே கார்னரில் மட்டும் கட் பண்ணி எடுத்து பேட்ச் பண்ண போகிறோம். சரிங்களா, இது வந்து முந்தி பகுதி, நம்மளுக்கு இதுதான் வந்து உள்கொத்து. சரிங்களா, உள்கொத்தில் தான் நம்ம இப்போ வந்து பீஸ் எடுக்க போகிறோம். கட் பண்ணி கேன்வாஸ் கவர் பண்ணுறதுக்கு எடுக்க போகிறோம். இது மாதிரி உள்கொத்து கரெக்டாக நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச கேன்வாஸ் எடுத்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க இது மாதிரி. சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து பேக்கு, அடுத்தது ஃப்ரண்ட்டு 2 சைடும், அதே போல் ஸ்லீவ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணணும். அதாவது கேன்வாஸை விட எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் அல்லது 3/4 இன்ச். சரிங்களா, எக்ஸ்ட்ரா விட்டே வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப கிளாத் இருக்குன்னா 1 இன்ச் விட்டுக்கலாம், பட் 1/2 இன்ச் வந்து கண்டிப்பாக விடணும். ஓகேங்களா, இப்போ இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரஃபாக வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட்டை டபுளாக வந்து கட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தனித்தனியாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது பேக் ஃப்ரண்ட்டு ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. அதே போல் ராங் சைடு வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பார்ட்டுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது போல் கட் பண்ணிக்கோங்க. அதே போல் ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போது மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டோம். சரிங்களா, ஜாயின் பண்ணிவிட்டு ராங் சைடில் இது மாதிரி கரெக்டாக வந்து உள் பக்கத்தில், அதாவது லைனிங்கோட ராங் சைடில் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் வந்து கேன்வாஸை கவர் பண்ணி 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி பெரிய தையல் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இது வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு வீடியோ, இதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. நம்மளோட பேக் பார்ட் கேன்வாஸ் எடுத்து சாரீ பார்ட்டில் வச்சுட்டு கார்னரில் 1/2 இன்ச் வந்து கேப் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிவிட்டேன். அதை அப்படியே வந்து மடித்து ஒரு தையல் போட்டிருக்கேன். எல்லா பக்கத்துலேயும் ஹேர் கட் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போது கரெக்டாக சென்டர் பார்த்து நம்ம வந்து இந்த பீஸை வந்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். உள்பகுதியிலேயே, அதாவது கேன்வாஸோட உள் எட்ஜிலேயே வந்து தையல் போடுறோம். சென்டர் மட்டும் மாறாமல் பார்த்துக்கோங்க. கார்னரில் கரெக்டாக வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு தையல் எக்ஸ்ட்ரா விழுந்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு டிசைன்ஸ் வந்து மாறிடும். சரிங்களா, அளவுகள் மாறிடும். கரெக்டாக கவனமாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ உள்பக்கம் இருக்கக்கூடிய கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், ரைட் சைடில் இந்த மாதிரி தான் இருக்கும். தையல் மட்டும் நம்மளுக்கு வெளியில் தெரியும். சரிங்களா, இப்போது 1/4 இன்ச் கேப் விட்டு உள்பக்கம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கார்னரில் நல்லா கிட்ட வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா டேர்ன் ஆகும். அடுத்து ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. வளைவு பகுதியில் இது மாதிரி ஹேர் கட் கொடுத்தோம் அப்படின்னா தான் நல்லா டேர்ன் ஆகும். சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக இருக்கும். தையலில் படாத மாதிரி ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வந்து உள்பக்கம் டேர்ன் பண்ணிடுறோம். அதாவது ப்ளவுஸினுடைய வெளிப்பகுதியில் நம்மளுக்கு டிசைன்ஸ் வந்து வந்துடும். சரிங்களா, இது மாதிரி டேர்ன் பண்ணும் பொழுது ஆக்சுவலாக நம்ம உள்பகுதியில் லைனிங்கில் தான் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஆக டேர்ன் பண்ணும்போது மெயின் கிளாத் பக்கம் நம்மளுக்கு டிசைன்ஸ் வந்து வெளியில் வந்துடும் இந்த மாதிரி. இப்போது கரெக்டாக வந்து எட்ஜ் அந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாலும் பைப்பிங் மாதிரி தெரியும். சரிங்களா, அந்த கார்னரில். பட் நம்மளுக்கு சிலர் வந்து லைனிங்கில் அப்படி பைப்பிங் மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். கேட்குற கஸ்டமருக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை டிசைன்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா நல்லா ஃபுல்லாக அந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இது மாதிரி பின் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நல்ல கூர்மையான பகுதி வச்சு டேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹோல் விழுந்துடும். சரிங்களா, ஓட்டை விழுந்துடும். அதனால் கொஞ்சம் இது மாதிரி ஷார்ப்பாக இல்லாமல் இந்த டூல் மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க.
நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஒரு பின் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். சரியாக நிற்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி பின் போட்டுக்கோங்க. நம்ம உள்பக்கம் எஜ்ஜிலேயே ஒரு தையல் போடணும். அதே போல் வெளிப்பகுதியிலையும் ஒரு தையல் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து உள் எஜ்ஜிலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். த்ரெட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன கலர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அதே கலரில் தான் த்ரெட்டும் வந்து யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம டிசைன்ஸ் என்ன கலரோ அதே கலரில் நம்ம த்ரெட் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து தையல் வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும். கரெக்டாக சென்டரில் வந்து நீடில் ஸ்டாப் பண்ணி டேர்ன் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த கார்னர்லேயும் கரெக்டாக எஜ்ஜில் ஸ்டாப் பண்ணி அதே மாதிரி கிளாத்தை வந்து டேர்ன் பண்ணிக்கலாம். இப்போது அவுட் சைடில் நம்ம தையல் போட்டுக்கலாம். சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுட்டு தையல் போடுங்க. இப்போது பின் எல்லாமே நம்ம எடுத்துடலாம். இப்போது பெரிய தையல் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம். அதை வந்து பிரித்து எடுத்துருங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போது பாருங்கள், நம்ம ஸ்லீவுக்கு கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா? இந்த கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு அப்படியே நம்ம தையல் போடுறோம். சரிங்களா? கேன்வாஸோட எஜ்ஜிலேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், சரியாக 1/2 இன்ச்சில் போட்டோன்னா போதுமானது. நெக்ஸ்ட்டு மேல் பகுதியில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணிடலாம். சரிங்களா? 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு கட் பண்ணணும்னா போதுமானது. ஏன்னா நம்ம டேர்ன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்ததுன்னா சிரமமாக இருக்கும். அதனால் 1/2 இன்ச் இருந்தாலே போதுமானது. இந்த 1/2 இன்ச்சையும் பாருங்கள், இது மாதிரி ஹேர் கட் கொடுத்துருங்க. கரெக்டாக நம்ம கேன்வாஸோடைய எட்ஜு வரைக்கும் ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக டேர்ன் பண்ணி நம்ம வந்து லாங் ஸ்டிச் பெரிய தையல் போட்டுக்கலாம். ஏன்னா ஃபைனலாக நம்ம அந்த பெரிய தையல் வந்து பிரித்து எடுத்துருவோம். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி லாங் ஸ்டிச் வந்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹேர் கட் கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த இடத்துல நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும். சரிங்களா? நம்மளுக்கு டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த கார்னரில் மட்டும் கரெக்டாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த சைடு ஒரு ஃபோல்டு, இந்த சைடு ஒரு ஃபோல்டு. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை உள்பக்கம் இந்த மாதிரி நகர்த்தி விட்டுட்டு அப்படியே நம்ம தையல் போட்டுக்கலாம். இது போல் லைட்டாக நகர்த்தி அப்படியே வந்து தையல் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம மேல் பக்கம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரிங்களா? கீழ்ப்பக்கம் 1/2 இன்ச் விட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ராங் சைடும் தான் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போது நம்ம தையல் போட்டுக்கலாம். சாதாரணமாக ஜாயின் பண்ணி தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லைனிங் பக்கத்தில் சரிங்களா 1/2 இன்ச் கேப் விட்டு நம்ம வந்து தையல் போட போகிறோம். இப்போது நம்ம சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவில் சென்டர், அதே போல் இதுலேயும் வந்து சென்டர், நம்ம டிசைன்லேயும் சென்டர். இந்த 2 சென்டரையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி பின் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 1/2 இன்ச் வந்து கேப் விட்டு கரெக்டாக நம்ம எஜ்ஜில் ஃபஸ்ட்டு தையல் போட்டோம் பார்த்திங்களா, அதே இடத்துல மறுபடியும் தையல் போடுறோம். கேன்வாஸோட எஜ்ஜில் தையல் போடுறோம். இப்போ பின்னை எடுத்துகிட்டு உள்பக்கம் பாருங்கள், தையல் இந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி டேர்ன் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு மேல் பக்கம் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸ்லீவோட மேல் பக்கம் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இப்போது ஃபஸ்ட்டு கீழ் எஜ்ஜிலேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. த்ரெட் பார்த்திங்கன்னா நம்ம என்ன கலரில் வந்து ஜாயின் பண்ணுறோமோ, அதாவது டிசைன் ஜாயின் பண்ணுறோமோ அதே கலரில் த்ரெட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போது அவுட் சைடில் சரிங்களா, இந்த சைட்லேயும் நம்ம தையல் போட்டுக்கிறோம். சுருக்கங்கள் இல்லாமல்
நீட்டாக வர்ற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. வளைவுகள் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்லீவில் டிசைன் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது லாங் ஸ்டிச் அந்த இடத்துல இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெரிய தையல் அதை வந்து பிரித்து நீங்கள் எடுத்துடலாம். அப்போ தான் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதே போல் பேக் பார்ட்லேயும் நம்ம வந்து அந்த டிசைன்லேருந்து லாங் ஸ்டிச்சை எடுத்துடணும். சரிங்களா? உள்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், வெளிப்பகுதியில் இந்த மாதிரி இருக்கும். இப்போது ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் அந்த ஸ்லீவையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட். சரிங்களா? ஃப்ரண்ட் பார்ட்டும் அதே போல் தான், ராங் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். சரிங்களா? அதே போல் ராங் சைடில் நம்ம கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். வெளிப்பகுதியில் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணிடுறோம். இந்த 1/2 இன்ச்சை ஹேர்கட் கொடுத்துக்குறோம். சரிங்களா? ஹேர்கட் கொடுத்த பீஸை இந்த மாதிரி டேர்ன் பண்ணி லாங் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். பெரிய தையல் நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஹேர்கட் கொடுத்தோம் அப்படின்னா தான் இந்த பகுதி, வளைவு பகுதி நல்லா டேர்ன் ஆகும். இது மாதிரி நல்லா டேர்ன் பண்ணிக்கோங்க. ஒன் சைடு மட்டும்தான், அவுட் சைடில் மட்டும் இது மாதிரி நம்ம டேர்ன் பண்ணி லாங் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போது பின்னை எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் இருந்தது அப்படின்னா கட் பண்ணிடுங்க. ஏன்னா 1/2 இன்ச் இருந்தாலே போதுமானது. சரிங்களா? உள்பக்கம் தையல் போடும்போது நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. இது லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, நான் கட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம ராங் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட் வந்து ஜாயின் பண்ணி தையல் போட்டுக்கலாம். இந்த எஜ்ஜிலேயே வந்து எப்போவுமே லைனிங்கோட எஜ்ஜில் தையல் போடுவோம் பார்த்திங்களா, அதே போல் தான் எஜ்ஜிலேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. மெயின் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை ஃபைனலாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் நெக் விட்த் வந்து மார்க் பண்ணிக்கோங்க சரியாக இருக்கான்ட்டு. அதே போல் நம்மளுடைய ஹைட்டு, ஃப்ரண்ட்டு ஹைட்டும் சரியாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போது கேன்வாஸ் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணிடுறோம். அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? கரெக்டாக 2.25 இன்ச்சு. சரிங்களா? அதே போல் கீழ்ப்பக்கம் 6.25 இன்ச்சு சரியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் 2.25 இடத்துல. அதே போல் இந்த சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா 6.25 இன்ச்சு கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துலையும் பின் போட்டுக்கோங்க. இப்போ உள் எஜ்ஜிலேயே நம்ம வந்து தையல் போடுறோம் சரியான அளவு. சரிங்களா? ஃப்ரண்ட் நெக்கில் சரியான அளவில் நம்ம தையல் போட்டுக்கிறோம். பட் லைனிங் பகுதியில் வச்சு தான் நம்ம வந்து தையல் போடுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நெக் பகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணுறோம். 1/4 இன்ச் கேப் விட்டு, தையல்லேருந்து 1/4 இன்ச் கேப் விட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. தையலில் படாத மாதிரி ஹேர்கட் கொடுத்துக்கலாம். இப்போது இது மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க. வெளிப்பக்கம் இது மாதிரி டேர்ன் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அவுட் சைடில் இந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா? நல்லா கிட்ட எடுத்து விட்டு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். சரிங்களா? இது மாதிரி பின் போட்டுட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இது மாதிரி டூல் வச்சு நம்ம வந்து நல்லா டேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எஜ்ஜில் வந்து தையல் போட்டுக்கோங்க. நெக்லைனோட எஜ்ஜில் தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், டிசைனோட அவுட் சைட். சரிங்களா? அவுட்லைனில் இது மாதிரி தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், ஸ்லீவ் மூணுமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? இதே போல் அந்த ஸ்லீவ், அதாவது அந்த பார்ட் ஃப்ரண்ட்டில் 2 சைடு இருக்குது பார்த்திங்களா, லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இல்லை லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு தேவையில்லை, சாரீ வந்து கவர் ஆயிரும் அப்படின்னா நம்ம ரைட் சைடு மட்டும் கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நம்மளோட விருப்பம் தான். சரிங்களா?
இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நார்மலாக எப்போவுமே நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, டாட் பிடிச்சிட்டு அடுத்து பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது 3 சைட்லேயும் நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஃபுல்லாக வந்து ப்ளவுஸ் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்க போகுது. பாருங்கள், பேக் சைடில் இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதே போல் பானெக் அல்லது யூனெக் நம்மளுக்கு டிசைன் என்ன தேவையோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.